அனைவருக்கும் வணக்கம். ஈலன் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 9th ஜனவரி. ஸோ எஸ்டர்டேயோட கான்டெக்ஸ்ட் டிஸ்கஷனில் நம்ம என்ன பேசணும்னு சொல்லி ரிமெம்பர் பண்ணி பாருங்க. ஸோ எதுக்காக நம்ம கான்டெக்ஸ்ட் பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, ஆஸ் எ ட்ரேடராக நமக்கு என்ன தெரியணும்னா, மார்க்கெட் என்ன பிஹேவ் பண்ணுறது அப்படின்றத புரிஞ்சிக்க தெரியணும். அந்த புரிஞ்சிக்கிறதுக்கு தகுந்தாப்புல அந்த இடத்துல மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய அந்த ரியாக்ஷனை நம்ம என்ன பண்ணணும், மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய அந்த ரியாக்ஷனை அடாப்ட் பண்ணும். அந்த ரியாக்ஷனை அடாப்ட் பண்ணி உடனே நமக்கு என்ன பண்ண தெரியணும், எக்ஸிக்யூட் பண்ண தெரியணும். ஸோ அப்போ ஒரு ட்ரேடருக்கு மிகவும் முக்கியமான விஷயமே என்னன்னா, அந்த மார்க்கெட்ல நடக்கிற அந்த பிஹேவியர் சேஞ்ச். ஓகேங்களா? அந்த பிஹேவியர் சேஞ்சை பேஸ் பண்ணி அவருக்கு என்ன தெரியணும், அதை அடாப்ட் பண்ணி அவருடைய ட்ரேட் செட்டப்பை மேனேஜ் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ண தெரியணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நேத்தோட கான்டெக்ட் பிரகாரம் நம்ம என்ன இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்லாம் பேசணும் அப்படின்னா, இந்த பிபிஓசி பாயிண்ட்டை இம்பார்ட்டண்ட்டாக நம்ம நோட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பாசிட்டிவாக எப்படி இருக்கலாம்னு டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்கேஸ் மார்க்கெட் இன்னும் ஃபேர் பேஸ்க்கு போகணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த லெவல்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த 50,000க்கு பிலோவில் போகும்போது அதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ பேங்க் நிஃப்டி கரெக்டாக தான் அவங்க ஃபாலோ பண்ண. ஆனால் எக்ஸாக்டாக நான் இன்னைக்கு அதை ஹைலைட் பண்ணுறேன். அடுத்த லெவல் என்ன, ஏன்னா நம்ம 50,000 தான் ப்ரைமரியாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா எப்பவுமே நம்மளே நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடாதுன்னு பார்க்கணும். மேக்ஸிமம் ஒரு 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 லெவல் தான் மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஏன் 50,000க்கு கீழே வேற என்ன டிமாண்ட் இருக்கு, எப்படி டேர்ன் ஆகுது அப்படின்றத இன்னையோட டிஸ்கஷனை நான் உங்களுக்கு கவர் பண்றேன். ஓகேங்களா? அப்போ இங்க பிபிஓசி கான்செப்ட்ல மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, உங்களுக்கு இந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் உங்களுக்கு சிங்கிள் பிண்ட் வச்சுட்டு கரெக்டாக கீழே போச்சு. தென் புல் பேக்கும் மார்க்கெட் வந்தது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நிஃப்டி. அப்போ நிஃப்டியில என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், சேம் பிபிஓசி இருக்கு. ஸோ பிபிஓசிலேருந்து எந்த பக்கம் மார்க்கெட் டைரக்ஷனாக இருக்குமோ அந்த பக்கம் நமக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். நமக்கு ஒரு டார்கெட், பேசிக்காக டெய்லி டார்கெட் என்னவோ அது கிடைக்கும். கரெக்டாக அந்த டெய்லி டார்கெட்டுக்கு மார்க்கெட் பிலோவில் போயாச்சு. போயிட்டு அவங்க ரிவர்ஸ் எடுத்துட்டாங்கல்ல, ரிவர்ஸ் எடுத்துட்டு ஆனால் இந்த பிபிஓசிக்கு அபவ்ல நமக்கு என்ன கிடைக்கல, இன்னும் க்ளோஸ் கிடைக்கல. அதுதான் என்னுடைய கொஸ்டினாக இருக்கு. இவ்வளோ புல்பேக் எடுத்துட்டு திரும்ப வரல அப்படின்னும் போது ஸ்டில் இந்த பாயிண்ட் என்னவா எனக்கு ஆக்ட் ஆயிருக்கு, இந்த ஆக்ட் ஆயிருக்கு, சப்ளை ஆக்ட் ஆயிருக்கு. அகெயின் மார்க்கெட் இதை வரும்போது இந்த இடத்துல நமக்கு என்ன கன்ஃபார்ம் கிடைக்கணும், அப்சர்வேஷன் ஆஃப் சப்ளை கன்ஃபார்ம் கிடைக்கணும். ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை நம்ம கவனிப்போம். ஓகே. நெக்ஸ்ட்டு மந்த்லி ப்ரொஃபைல். இப்போ மந்த்லி ப்ரொஃபைலில் இந்த ஜூன் மந்தோட ப்ரொஃபைலை ரெகுலராக நம்மளுடைய வீக்லி டிஸ்கஷன்லையும் இதுலையும் நான் ஹைலைட் பண்ணிட்டே இருக்கேன். ஆஸ் பர் ப்ரொஃபைல் நானே எதுவும் ஹைலைட் பண்ணுறதில்ல. ப்ரொஃபைலில் எங்கே உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஜூன் மந்தோட ப்ரொஃபைலில் இந்த இடம் தான் நமக்கு ரெஃபரன்ஸ் இருக்குது. மல்டிபிள் டைம் நமக்கு மார்க்கெட் சப்போர்ட் பண்ணியிருக்கு. கரெக்டுங்களா? அப்போது இந்த இந்த இடத்துக்கு கீழே வரக்கூடாது. அவங்க இன்னும் ஃபேர் ப்ரைஸ் எதிர்பார்க்குறாங்கன்னா அவங்க என்ன இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்க மெஜாரிட்டியான பையிங்க்கு மார்க்கெட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றது நல்லாவே தெரியுது. ஓகேங்களா? அதே நேரத்தில் அவங்க செல்லிங்லாம் ஹெவியாலாம் பண்ணலை. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே மார்க்கெட் போகிற போக்கில் விட்டுட்டு இருக்காங்க. அது அப்படியே போயிட்டு இருக்கு. அப்படிதான் பார்க்குறாங்க. எஃப்ஐஸ் அவங்க எதுவும் செல்லிங் அந்த அளவுக்கு பண்ணல, அதெல்லாம் முடிச்சுட்டாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு எதுவும் பையிங்க்கு எதுவும் இனிஷியேட் பண்ணாமல் இருக்காங்க. சம் டிசிஷன், அது ஜியோ பொலிட்டிக்கலாக இருக்கலாம், இல்லை யூஎஸோடைய அந்த நியூ பிரசிடென்ட் ரோலுக்காக இருக்கலாம். ஓகேங்களா? இல்லை இந்தியாவுடைய பட்ஜெட், பிப்ரவரியோட பட்ஜெட் சம்திங் இருக்கலாம். அதை பற்றி நமக்கு என்ன, நமக்கு டெக்னிக்கலாக என்ன வருதோ அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிடும். ஓகே. அப்போ இந்த லெவல் நமக்கு 49,500 இன்னைக்கு என்ன இருக்கு, மார்க்கெட் புல் பேக் எடுத்திருக்கு. ஆனால் புல் பேக் எடுத்தது நமக்கு ரிசல்ட்டாக என்ன வரணும், திரும்பவும் வரணும், இந்த ரேஞ்ச் வரணும். திரும்பவும் 50,500க்கு அபவ்ல மார்க்கெட் என்ன வேணும், உள்ள வரணும், க்ளோஸ் கொடுக்கணும். அப்போதான் நம்ம என்ன பண்ணுவோம், ரிவர்ஸ் எடுத்தாச்சு அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இப்போ அட் ப்ரெசென்ட் மார்க்கெட் பேரிஷ் மோட்ல தான் இருக்கு. பேரிஷ் மீன்ஸ் என்னன்னா நியூட்ரல் டு பேரிஷ் மோட்ல தான் இருக்கு. ஸோ அதுதான் மந்த்லியில் இருக்கு. அப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் நம்ம இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணிக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் நிஃப்டியில். ஸோ நிஃப்டியில் நம்ம ஏற்கனவே நோட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த லெவல் ஸ்டில் ஆக்டிவாக தான். ஏன்னா அவங்க ஆல்ரெடி அந்த ஜூனோடைய அந்த ஃபேர் ப்ரைஸில் தான் நிஃப்டி இருக்கு.
மல்டிபிள் டைம் இருக்கு. அந்த ஃபேர் பிரைஸ் தான் ஸ்டில் மல்டிபிள் டைம் இருக்கு. ஸோ இங்க ஒரு வாட்டி வந்தாச்சு. இந்த வாட்டி வரல, ஸ்டே பண்ண இப்போ உள்ள வந்துட்டாங்க. இப்போ நிஃப்டியும் இதே லெவலுக்கு ஃபேர் பிரைஸ் வந்து எடுத்துட்டு போவாங்களா அப்படின்ற கொஸ்டின் ஒரு வாட்டி எழுது. அப்புறம் இன்னைக்கு நடந்த ஆக்ஷனு ப்ராப்பரா நமக்கு என்ன க்ளோசிங் கரெக்டா வைக்கல அவங்க, அது ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ ஃப்ரெஷ்ஷாக பையிங்க்கான இன்ட்ரெஸ்ட் அவங்க காமிக்கவே இல்லை. இதெல்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ட்ரேட் பண்ணோம். வேலட்டைலாக இருக்கும்னு நேற்று டிஸ்கஷனில் நம்ம பேசுவோம். அப்போ இவ்வளவும் டீட்டெயில்டாக நமக்கு தெரியறதுனால தான் நம்ம கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ண முடியுது. அதே நேரத்தில் ரைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ண முடியுது. இப்போ இன்னையோட வீக்லியோட ப்ரொஃபைலில் நம்ம எக்ஸாக்டாக இந்த பாயிண்ட் தான் இந்த ப்ரொஃபைல் இருக்குல்ல, இந்த ப்ரொஃபைல் இந்த இடம் தான் உங்களுக்கு மந்த்லியில் வந்து உங்களுக்கு வந்து பெல்கோவா கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ஏற்கனவே இருந்த இனிஷியேட்டிவ் ஸ்டில் என்ன இருக்கு மார்க்கெட்டில் கண்டினியூ ஆயிருக்கு. இனிஷியேட்டிவ் கண்டினியூ ஆயிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் கான்ஃபிடன்ஸ் செல்லிங் இல்லை. ஒரு யூஸ்வலாக மார்க்கெட்டில் வந்து இருக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ் செல்லிங் கிடையாது. புஷ் பண்ணுறாங்க, நிறுத்திடுறாங்க, திரும்பவும் ஃபேர் ப்ரைஸ் வந்து பை பண்ணுறாங்க. ஸோ ஒரு கிளாரிட்டியாகவே இல்லாதனால ஸ்டில் வந்து நம்ம வந்து மார்க்கெட் டவுன்ல பார்க்க முடியும் அப்படின்னா நம்ம வந்து அந்த அட் ப்ரெசென்ட்ல மார்க்கெட் டெவலப்மெண்ட்ல வரக்கூடிய ரெஃபரன்ஸை மட்டும் தான் ஃபாலோ பண்ண முடியுற மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக கூட எடுக்கிற மாதிரி இல்லை. அட் ப்ரெசென்ட் மார்க்கெட்ல என்ன டெவலப்மெண்ட்ல என்ன ரெஃபரன்ஸ் இருக்கோ அந்த ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி மட்டும் பார்க்குற மாதிரி. தட் மீன் ஷார்ட் டேர்ம் ட்ரேடரும் கொஞ்சம் பார்ட்டிசிபேட்ல இருக்காங்க, இன்ட்ராடேவும் பார்ட்டிசிபேட்ல இருக்காங்க. ஆனால் லாங் டேர்ம் ட்ரேடரோட பார்ட்டிசிபென்ட்ஸ் மார்க்கெட்ல இல்லவே இல்லை. ஓகேங்களா? ஸோ இது முக்கியமாக இன்னைக்கு எவிடன்ஸாக இருக்கு. டெய்லி கான்டெக்ட்ல அது ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். நிஃப்டியோட வீக்லி ப்ரொஃபைல்லையும் வித்தின் ரேஞ்ச் தான். ஏற்கனவே மார்க்கெட்டு வந்து ப்ரீவியஸ் வீக்கோட ரேஞ்சுக்குள்ளே தான் ஸ்டில் என்னவா இருக்குது மார்க்கெட் வந்து இருக்கிறதுனால நமக்கு வந்து எதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இல்லை. பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் செல்லிங்க்கு புஷ் பண்ணி விட்டாங்க. இந்த இடம் வந்து செல்லிங்க்கு புஷ் பண்ணி விட்டுட்டாங்க. அந்த 50,000 கீழே போகான்னு எதிர்பார்த்தோம், புஷ் பண்ணி விட்டாங்க. ஆனால் உடனே ரெக்கவரி ஆச்சு. ஆனால் ரெக்கவரி இன்னும் ஒரு கிளாரிட்டியான ரெக்கவரியா அப்படின்றது நாளைக்கு தெரியும். நாளைக்கு எக்ஸ்பைரியும் இருக்குது, நிஃப்டியோட எக்ஸ்பைரியும் இருக்குது. ஸோ வீக்லி எக்ஸ்பைரியும் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ டெய்லி கான்டெக்ட் போகலாம். ஸோ டெய்லி கான்டெக்ட் போகிறதுக்கு முன்னாடி இன்னியோட ஆக்ஷனை எப்படி வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்றத ஒரு கிளாரிட்டி பண்ணிப்போம். அப்போ என்னோட ஆக்ஷனை நீங்கள் பார்க்கும்போது என்ன உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ ஏற்கனவே நம்மளுடைய கான்டெக்ட் என்ன, இந்த இடத்துல பிபிஓசி மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே பிபிஓசியை கிராஸ் பண்ணலை இல்லை, பிபிஓசியை கிராஸ் பண்ணலை. ஓகேங்களா? மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே பிபிஓசியை கிராஸ் பண்ணலை. ஸோ ஏ பி சி இன்சைடு, ஸோ பேலன்ஸ் தான் பண்ணாங்க. அந்த பேலன்ஸ்லேருந்து உங்களுக்கு சிங்கிள் பிரிண்டோட சி பீரியடு டவுனுக்கு போயிடுச்சு. சி பீரியட் ஒரே பீரியட் தான் டவுனுக்கு போன பிறகு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இல்லை, ப்ராப்பர் ஆக்ஷன் இல்லவே இல்லை, ஸ்லோ டெம்போவே இல்லை மார்க்கெட்டில், அப்படியே இருக்கு. யூஸ்வலாக இந்த மாதிரி நடக்கும்போது ஒரு புல் பேக் எடுத்துட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இது நடந்தது. இதுக்கு தான் வந்து இப்போ ஒரு சப்ஜெக்டை ப்ராப்பராக படித்து முடிச்சிட்டோம்னா நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஜி வந்து இந்த இடத்துல ஒரு புல் பேக்ல வந்து இந்த புல் பேக் வரும்போது நாங்கள் எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஓகே இந்த எஃப்க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் வைக்குமான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தோம். எக்ஸாக்டாக எங்களுக்கு கிடைச்சிது. ஆனால் பெரிய மூவ் இல்லை, ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது. இது வந்து ரெக்கவரியில், இது வந்து என்ட்ரி போகும்போது டவுனில். அப்போது ப்ராப்பராக மார்க்கெட் படிக்கும் போது ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நமக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? பொசிஷனலாகவும் மேனேஜ் பண்ண முடியும், இன்ட்ராடேலையும் ஒரு சில என்ட்ரிஸ் வந்து நமக்கு அழகாகவே எடுக்க முடியும். ஓகே, கிளியர். அப்போது இன்னியோட கான்டெக்ட் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க. மார்னிங் என்ன பண்ணிருக்கு மார்க்கெட், ஏபிசி பேலன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இம்பேலன்ஸ், அதுக்கப்புறம் பேலன்ஸ் பண்ணிட்டு, ஓகேங்களா, அதுக்கப்புறமா இம்பேலன்ஸ் தென் பேலன்ஸ். தெரியுதுங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன நடந்திருக்கு, கியூ நடந்திருக்கு, அதுக்கப்புறம் அது பியா மாறி இருக்கு, அதுக்கப்புறம் டி ஆயிருக்கு, அதுக்கப்புறம் கடைசி என்னவா முடிஞ்சிருக்கு, பியா முடிஞ்சிருக்கு. ஓகேவா? இப்போ கடைசியா இப்போ நமக்கு என்ன இருக்கு, இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கீழே போச்சு கியூ, இப்போ இங்க இருந்து மார்க்கெட் வந்துட்டு பியா வந்திருக்கு.
ஓகே. இப்ப எனக்கு என்ன கிளாரிட்டி வேணும்னா, இந்த ப்ரொஃபைலுக்கு மேல எனக்கு ஆக்ஷன் வேணும். அதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ப்ரொஃபைலுக்கு மேல ஆக்ஷன் வேணும். இதுதான் நாளைக்கு என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். கிளியருங்களா? புரியுதுங்களா? ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன் நாளைக்கு நம்ம கவனிக்கணும். ஓகேங்களா? அப்ப கான்டெக்ஸ்ட் என்ன வந்தது? கான்டெக்ஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நமக்கு இப்பதான். ஸோ க்ளோஸ் இங்க. இந்த ப்ரொஃபைலுக்கு அபவ்ல எனக்கு என்ன வேணும்? இந்த ப்ரொஃபைலுக்கு அபவ்ல நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இது வேணும். அதுக்கப்புறமா இந்த பிபிஓசிக்கு மேல கன்ஃபர்மேஷன் வேணும். இது 2வது இந்த பாயிண்ட் வேணும். அதுக்கப்புறமா இந்த ப்ரொஃபைலுக்கு மேல எனக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். இது 3வது இது வேணும். இது 3மே இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு இங்க இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ அட் பிரசன்ட் பிலோல ஓகே ஓகே. ஸோ அப்போ நம்ம இங்கேருந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சா என்ன அப்படின்றத அது ஒரு கொஸ்டின் மார்க்காவே நம்ம வைக்கணும். இங்க ஆன்சர் கிடைக்கணும். அப்பதான் எனக்கு இங்க ஆன்சர். நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் பிலோல பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த HJK HIJK இந்த பீரியட் எல்லாமே உங்களுக்கு என்ன இருக்கு? ஒன் டைம் ஃபேம் இருக்கிறதுனால இந்த இடம்லாம் உங்களுக்கு நாளைக்கு பிலோவில் அவ்வளோ சீக்கிரத்தில் மார்க்கெட் போக விட மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? சப்போஸ் மார்க்கெட் மேலே போக முடியாது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அட்லீஸ்ட் ஒரு 2-3 பீரியடாவது பேலன்ஸ் பண்ணுவாங்க. பேலன்ஸ் பண்ண பிறகு தான் வருவாங்க. பட் இங்கே நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து 49,500ல சப்போர்ட் எடுத்திருக்கு பேஸ்ட் ஆன் ஜூன் மந்தோடைய வேல்யூ ஏரியா. கரெக்ட்டுங்களா? அந்த பிளேஸ்ல இன்னைக்கு மார்க்கெட் இருக்கு. சரி இது பாருங்க, எதுவுமே நான் சொல்றது எல்லாமே இருக்கிறது தான் உங்களுக்கு நான் வந்து எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு காமிச்சு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு பேங்க் நிஃப்டியோட கான்டெக்ஸ்ட். கிளியருங்களா? ஓகே. நிஃப்டி. இப்போ நிஃப்டியோட கான்டெக்ஸ்ட் இன்னும் நல்லாவே இருந்துச்சு இன்னைக்கு. அப்போ நிஃப்டியோட கான்டெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நேத்து டிஸ்கஷன்லேயே நான் சொல்லியிருப்பேன். இல்லை சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு. இந்த இடத்துல இது வந்து ஸ்டாப் ஆக்ஷனா நான் எடுத்துக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன வேணும்? இந்த 23,800 23,800க்கு மேல எனக்கு ஒரு ஓடிஎஃப் கிடைச்சிட்டா போதும். அப்போ எனக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சு நான் எடுத்துக்கலாம் அப்படின்றத நோட் பண்ணிருந்தோம். ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஓகே. இப்போ நமக்கு இன்னைக்கு பிபிஓசி நம்ம கான்செப்ட் பிரகாரம் என்ன? இன்னைக்கு பிபிஓசி கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. மேலே போக முடிஞ்சுதா? போகலை, கீழே போகிறாங்க. கீழே ஸ்டாப் ஆகுது. திரும்பவும் ஓப்பனை தாண்டக்கூடாது, தாண்டலை. உங்களுக்கு அழகாக என்னது ஆப்ஷன் இதுக்கு நிறைய இது ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன் மென்டார்ஷிப்பில். அவங்க கிளியராக இதை கண்டுபிடிச்சிருவாங்க. அழகாக ஆப்ஷன் என்னது உங்களுக்கு டவுன் சைடுக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்போது இந்த இடத்துல இதோடைய இதுக்கு டார்கெட் கொடுக்கணும். எக்ஸாக்டாக மார்க்கெட் என்ன பண்ணுச்சு? அந்த ஐபியோட டார்கெட்டை இன்னைக்கு கொடுத்துது. ஓகேங்களா? ஐபியோட டார்கெட்டை மார்க்கெட்டு கிளியராக இன்னைக்கு கொடுத்துது. ஓகே தெரியுங்களா? மினிமம் 1.618 மேக்ஸிமம் டார்கெட்டை அவங்க கொடுத்தாச்சு. ஓகே. ஸோ ஒரு இன்ட்ராடேக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறமா இந்த இது முடிஞ்ச உடனே இந்த சி பீரியட் அழகாக போய் முடிஞ்ச உடனே மார்க்கெட் என்ன ஆகுது? திரும்பவும் மார்க்கெட் பேலன்ஸ் பண்ணது. ப்ராப்பரான ஒரு கான்ஃபிடென்ட் செல்லிங்கே இல்லை. ஓகேங்களா? இங்கே இப்போ இந்த இருந்து பாருங்க, இஎஃப்ஜி எதுவுமே வந்து ஒரு ஸ்லோ டெம்போ. அப்போ ஒரு புல் பேக் கிடைச்சிது. இது ஜி புல் பேக் கிடைச்சிது. ஆனால் ரொம்ப அந்த அளவுக்கு கன்வர்ஷன் ஆகலை. அப்போ அகெயின் இன்னொரு புல் பேக் வருமானு வெயிட் பண்ணும். அப்புறம் HI இந்த இடத்துல வரும்போது எக்ஸாக்டாக நம்ம எதுக்காக வெயிட் பண்ணோம்? இந்த ஹையை மார்க்கெட் கட் பண்ணோன்னு கரெக்டாக இந்த ஹையை இந்த இடத்த கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தது ஜேபி. ஓகே. அப்போ இந்த டேல ரிவர்சல் ஓகே ஆயிடுச்சு. ஆனால் ட்ரெண்டுக்கே ரிவர்சல் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கொஸ்டினாக இருந்தது. அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை
மார்க்கெட் என்ன குடுத்துருக்கணும் அன்னைக்கு? இந்த பிபிஓசிக்கு மேல எனக்கு க்ளோஸ் குடுத்துருக்கணும். குடுக்கல. கிளியருங்களா? அப்ப இங்க ரிஜெக்ட் ஆயிருக்கு. ரிஜெக்ட் ஆகும்போது அவங்க என்ன பண்ணுங்க, அவங்க ஒரு பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. 1, 2, 3 ஆல்மோஸ்ட் 1 1/2 ஹவர்ஸ் என்ன இருக்கு மார்க்கெட் இங்க இருக்கு. அப்போ இம்மீடியட்டா எனக்கு இப்போ கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ இந்த பிபிஓசில இருந்து எனக்கு மார்க்கெட் என்ன டிக்ளேர் பண்ணி விட்டாங்க? சப்ளை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்புறம் இங்க 23 அந்த ஜூன் மந்த் அந்த டிமாண்ட் அந்த பாயிண்ட் பிரகாரம் இந்த இடத்துல நமக்கு என்ன குடுத்தாங்க? டிமாண்ட் குடுத்துட்டாங்க. டிமாண்ட் குடுத்தாச்சு. கிளியருங்களா? இப்ப இந்த டிமாண்டுக்கு அப்புறமா உங்களுக்கு திரும்பவும் இந்த சப்ளை கிட்ட வந்து மார்க்கெட் நிக்குது. அப்போ இந்த இடத்துல குடுத்த டிமாண்டா? சப்ளையா? சப்ளை அதிகமா? இல்ல டிமாண்ட் அதிகமா? எது அதிகம்? அப்படின்ற அந்த கான்செப்ட்ட நான் இங்க நோட் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? இதுதான் நாளைக்கு ஆன்சர். எப்படி பேங்க் நிஃப்டில நம்ம பார்த்தோமோ, அப்ப நாளைக்கு எப்படிலாம் மார்க்கெட்ல ஆக்ஷன் நடக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்க க்ளோஸ். மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆச்சு? இங்க ஓப்பன் ஆயிருக்கு. இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. இத நீங்க கேண்டில் ஸ்டிக்கா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இவ்வளவு நேரம் இந்த கேண்டில் ஸ்டிக் வந்து இப்படி இருக்கு. ஏன் ரீசன் தெரியல. இப்ப பாருங்க உங்களுக்கு கரெக்ட்டா ஆக்ஷன் ஃப்ளோவோட உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்ப இந்த இடத்துல மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு எனக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த பிபிஓசிக்கு மேல எனக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். இது எனக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறமா இந்த சிங்கிள் பிரிண்ட்டுக்கு மேல எனக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். இது 2வது பாயிண்ட். ஸோ இது 2ம் நடந்துட்டாலே எனக்கு மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். டர்ன் ஆகுதுன்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நான் வெயிட் பண்ணணும். அப்ப பிலோல வருதுன்னா இந்த 23,700 இந்த பாயிண்ட்டுக்கு பிலோல வரக்கூடாது. அப்படியே வந்ததுன்னா இந்த பேலன்ஸ் நிறுத்தும். அகெயின் இந்த டிமாண்ட் நமக்கு கிளியரா இருக்கும். இதெல்லாம் தான் நாளைக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்டா இருக்கும். இது நடக்கட்டும். இதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி போகும்ன்றது நீங்களே தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஹை இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த சி பீரியட் தான் எனக்கு வந்துருக்கு. அதெல்லாம் இதெல்லாம் ஏற்கனவே நம்ம நோட் பண்ண இந்த ரெஃபரன்ஸ் தான். அது அப்படியே இருக்கு பேலன்ஸ். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த டே. ஸோ கான்டெக்ஸ்ட் வைஸா பாருங்க. மார்க்கெட் ப்ரொஃபைல் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல நல்லா உங்களை எக்ஸ்பர்டைஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு மார்க்கெட்டோட அண்டர்ஸ்டாண்டிங்கோட அதுக்கப்புறம் நீங்க வந்து வேற வேற சிஸ்டம்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஆர்எஸ்ஐல டைவர்ஜென்ஸ் இருந்துச்சு. மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஒரு கன்சாலிடேட் ஆகும்போது ஒரு டைவர்ஜென்ஸ் இருந்தது. ஐ திங்க் பேங்க் நிஃப்டில பார்த்தேன்னு நினைக்கிறேன். டைவர்ஜென்ஸ் இருந்தது. ஸோ அப்போ டைவர்ஜென்ஸ் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான் டவுட். அப்போ எனக்கு இங்க 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 வந்து ப்ரொஃபைல் வைஸா வரும்போது எனக்கு இங்க என்ன ஆகுது? இங்க ஒரு புல் பேக் லோ கிடைக்குது. இந்த லோல இருந்து ஹெச்ஐஜே இங்க கன்வர்ஷன் கிடைக்குது. இந்த கன்வர்ஷனோட இந்த இடத்துல பார்க்கும்போது அங்க எனக்கு டைவர்ஜென்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே எனக்கு என்ன சிங்க் ஆகுது. ஓகேங்களா? அப்போ ட்ரேடர் அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ஷியலா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் விஷுவல் ரெஃபரன்ஸா கிடைக்கும் போது அவங்களால ட்ரேடிங்ல ஒரு சஸ்டெயின் பண்ண முடியுது. ஃபர்ஸ்ட் சஸ்டெயின் பண்ண முடியுது. அப்புறம் சஸ்டெயின் பண்ண பிறகு அவங்க ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா வர முடியுது. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த டே. தேங்க் யூ. வில் சி ஆன் டுமாரோ.